மகிழ்ச்சியான காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் கூட்டி சேர்த்த பெரிதான கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. பலவீனத்திலே உம்முடைய பெலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்கிய தயவுக்காய் நன்றி கர்த்தாவே. கிருபையா எங்களை ஆண்டவரே எங்களை தாங்கினீர், எங்களை போஷித்தீர், எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய ஆண்டவரே உம்முடைய அதிசயமான செயலுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க இந்த வேளையில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. செய்து கொடுக்கிறோம், உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஆராதனை வேளையில் நம்முடைய பிரசன்னம் விளங்கட்டும். பாடுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அபிஷேகம் ஆண்டவரை. இசைக்கரை வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உடைய பிரசன்னம் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இருக்கட்டும் கர்த்தாவே. சிறுவர் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை வேளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற மக்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவர் வர முடியாத இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உங்களுடைய பலத்தினால் கர்த்தர் நிரப்புங்க. தொடர்ந்து ஆண்டவரே நீரே முடிவு பெரியதும் உடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க, ஆசீர்வாதம் எடுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் மூலம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சாம் நம்பர் 29, சங்கீதம் 29. சபையார் யாவரும் மாறி மாறி வாசி. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொடுக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனை சீயோனின் மரத்தை குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்தை பலன் கொடுத்தார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். மோசே வனாந்தரத்திலே சீனாய் மலையிலே அவரை முகமுகமாய் தேவனை தரிசிக்கும் போது அந்த பிரசன்னத்தை தாங்கக்கூட முடியாதபடி இருந்தது. ஆனால் முக்காடிட்டு கொண்டான். அந்த பிரசன்னத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியல, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை. ஸோ ஆண்டவருக்கு முழுசா அவனை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. நம்ம இந்த வேளையில முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நம்ம பாடலாம். இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய். Yeah.
நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களோடு கூட பேசுவீராக ஐயா. உம்முடைய வார்த்தைகளின் சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அதில் ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவேல் எழுதின தீர்க்கதரிசன நூல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். வேதாகமத்தில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற இந்த தண்ணீரை குறித்து நம்ம சில இடங்களில் பார்க்க முடியும். அந்த இடங்களிலெல்லாம் பார்த்தா அது கர்த்தருடைய ஆவியானவர் குறிக்கும். ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு நதி இருந்ததா இல்லை இருக்குமா நமக்கு தெரியாது. இதை நம்ம வேதத்தில் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். ஆனால் அப்படி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீர் என்ன பண்ணுகிறதா இருக்குன்னா, ஜீவனை கொடுக்கிறதாய், நிலைமைகளை மாற்றுகிறதாய் இருக்கிறது. நம்ம கூட இன்னைக்கு காலையில் பாடினோம், ஆவியே ஆவியே பனி போல பெய்யும் ஆவியே. என்ன பண்ணுறார்? ஒரு வறண்ட நிலங்களை நீர்க்கால்களாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகிற அந்த தண்ணீர் ஒன்று அவருடைய ஆவியை பரிசுத்த ஆவியை குறிக்கிறதா இருக்கிறது, ஜீவனை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யோவேல் எழுதின புஸ்தகம் 3:18 ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இந்த புறப்படுகிற ஊற்று என்ன பண்ணுமா? சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும்னு பார்க்கிறோம். இது போன்ற கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர்களை குறித்து பார்க்கணும் வேண்டுமானால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணி ஏதேனும் தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில் அதற்கு நீர் பாய்ச்சும்படியாய் ஒரு நதி புறப்பட்டு ஓடி வந்ததுன்னு பார்க்கிறோம். 2:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. போதும். அப்போ ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடுனதுன்னு பார்க்குறோம். அது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும்படியா. இப்போ அந்த தோட்டம் நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டம் தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடம், தேவனுடைய சமூகம் இருந்த இடம். இது ஏதேன் தேவனுடைய சமூகத்துக்கு, பிரசன்னத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த இடத்துல மனுஷனை வைத்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி அங்கே ஒரு ஆற்றை கட்டளையிட்டு இருந்தார். சங்கீதம் 46:4 வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த நதியும் பார்த்தீங்கன்னா இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 47:1 நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கியதாக இருந்தது. போதும். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் ஓடுகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவன் உண்டாயிருக்கிறது, ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறது என்ன பண்ண வருவோம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அநேக ஜீவ பிராணிகள் வந்ததுன்னு பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் எங்கே தண்ணீரை கட்டளையிடுகிறாரோ அங்கே மாற்றம் வருகிறது, அங்கே ஜீவன் வருகிறது, அங்கே செழிப்பு வருகிறதுன்னு பார்க்கிறோம். தொடர்ந்து சகரியா 14:8 வாசிக்கலாம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடும், எருசலேமிலிருந்து புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆறு எருசலேமிலிருந்து புறப்படுகிறதாய் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படின்னா சரீரப்பிரகாரமாய் ஒரு ஆறு இல்லாவிட்டாலும் கர்த்தர் இதை அவருடைய ஆவியை குறித்து, அவர் தருகிற ஜீவனை குறித்து சொல்லுகிறதாய் நாம் என்ன பண்ண பார்க்க முடியும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவன் இந்த மாதிரி ஊற்று புறப்படுகிறது, ஒரு நதி ஓடுகிறதை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல கர்த்தர் சந்தோஷத்தையும் ஜீவனையும், அந்த இடத்துல செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் குறித்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இது பார்த்தீங்கன்னா ஓடுகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்று கர்த்தருடைய ஆலயமாக இருக்குது, அவருடைய நகரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நிஜமான ஒரு நதி அல்ல, ஆனால் இது ஆவிக்குரியதாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல யோவேல் 3:18 நம்ம பார்க்கும்போது இங்கேயும் கர்த்தர் ஒரு ஊற்றை குறித்து சொல்லுகிறார். அப்பொழுது நிச்சயமாகவே இது கூட என்னமா தான் இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய ஊற்றாய்த்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து ஓடுதுன்னா கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லுது. கர்த்தருடைய ஆலயம் இந்த நாட்களில், யோவேலினுடைய நாட்களில் ஒருவேளை, ஏன்னா யோவேல் எந்த நாட்களில் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டதுன்ற சரியாக தீர்மானிக்க முடியலை. அது ஆலயம் கட்டப்பட்டதுக்கு பின்பாக இருக்கலாம், இல்லாட்டினா சீலோவில் இருந்திருக்கலாம், இல்லாட்டினா அதுக்கு பின்பாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியலை.
ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயம் சொல்லும்போது அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு உள்ளே இருந்து சித்தீம் கோடணும். சித்தீம் எங்கே இருக்குன்னா யோர்தானுக்கு தாண்டி அந்த பக்கம் இருக்குது. அப்போ யோர்தான் ஒரு ஆற்றை கடந்து ஒரு ஊற்று கடந்து போகணும்னா அது பலமானதாக இருக்கணும். அப்போ நிச்சயமாக அது ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு ஊற்றாக இருக்க முடியாது. அது என்னவா தான் இருக்க முடியும்? ஒரு ஆவிக்குரிய ஊற்றாய் தான் இருக்கணும். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு என்ன பண்ணுறேன், ஒரு ஊற்றை என்ன பண்ண போகிறேன், புறப்பட்டு போன பிறகு அனுப்ப போகிறேன். அது வந்து என்ன பண்ண போகுது, சித்தீம் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாய் மாற்றப் போகிறதுன்னு. கர்த்தர் இந்த நாட்களில் அதை நமக்கு செய்வேன் என்று ஒரு வாக்கு பண்ணுகிறார். இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எதை குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா வேதத்தில் அநேக பள்ளத்தாக்குகளை நம்ம பார்க்க முடியும். சங்கீதத்தில் 23 நமக்கு தெரிந்தது மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு. அப்படி பெயர் கொண்ட ஒரு பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எங்கேயும் இருக்குதா, இல்லை உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்குதான்னு தெரியல. ஒருவேளை எங்கேயாவது ஒருத்தர் அப்படி என்ன பண்ணியிருக்கலாம், பேர் ஏதாவது ஒரு பள்ளத்தாக்குக்கு பேர் வைத்திருக்கலாம். ஆனால் இது நம்ம தாவீதின் சங்கீதம்னு பார்க்கணும். தாவீது அதை எழுதினது எந்த ஒரு பள்ளத்தாக்கையும் மனதில் வைத்து எழுதினது போல தெரியவில்லை. ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து அதை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் மரணத்தின் இருளில் நடந்த பாதைகள் அநேக நாட்கள் உண்டு. அந்த ஒரு அனுபவத்தை குறிப்பதற்காக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை குறிக்கிறதா இருக்குது. அப்போ பள்ளத்தாக்குங்கிறது ஒரு சூழ்நிலையோ வாழ்க்கையின் அனுபவத்தையோ குறிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 84 பார்க்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கை பார்க்குறோம். அப்படி ஒரு பள்ளத்தாக்கு உண்மையில் இருக்குதான்னு தெரியாது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் ஒருவேளை இருந்திருக்கலாம். வேலி ஆஃப் பேக்கான்னு சொல்கிறாங்க, வீப்பிங்னு சொல்கிறாங்க, இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணலாம், அது ஒரு அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம கடினமான பாதையின் வழியாய் நான் தேவனை நோக்கி கடந்து போவேங்கிறது தான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். அப்படின்னா அது ஒரு அனுபவத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கையின் ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குன்னு. அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அனுபவம் தான். கர்த்தர் வந்து ஒரு நிலைமையை மாற்றுவதற்கு திருஷ்டாந்தமாய் அந்த ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அந்த ஒரு பள்ளத்தாக்கை குறித்து அங்கு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீண்டுமாய் வர பண்ணுவேன், அவங்கள ஒரு தேசமாய் நாட்டுவேன்றதை கர்த்தர் ஊமையை அப்படி சொல்லுகிறத என்ன பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படி அநேக பள்ளத்தாக்குகள் உண்டு. அப்படின்னா இந்த இடத்துலையும் சித்தீம் பள்ளத்தாக்கும் ஏதோ ஒரு அனுபவத்தை குறிக்கிறது, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு நிலையை குறிக்கிறதா இருக்கிறது. அது என்ன, அது என்ன, இந்த சித்தீம் எதை குறிக்கிறது? வேதாகமத்தில் சித்தீம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா எண்ணாகம புஸ்தகத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த சித்தீமை குறித்து பார்க்க முடியும். எண்ணாகமும் 33 அதிகாரம் 48 மற்றும் 49 வசனங்களை பார்க்கலாம். அபாரிம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள். யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்யேசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மற்றும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணாகமம் 33 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியில் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள்னு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்து எங்கே போனாங்க, எங்கேருந்து எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 49ஆம் வசனத்தில் பாருங்கள், கடைசியில் ஆபேல் சித்தி மட்டும் பாளையம். ஆமாம், அதுக்கு அடுத்து 50ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு, அவங்க எங்கேயும் போகல, அதுதான் கடைசி. ஆபேல் சித்தீம் தான். இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் கடைசி பாளையம், கடைசி இடம். அவங்களுடைய 40 வருஷ பிரயாணம் எங்கே முடியுது, சித்தீமில் முடியுது. அப்படின்னா வனாந்திர வாழ்க்கையின் கடைசி கட்டம் தான் சித்தீம் பள்ளத்தாக்கு. சித்தீம் பள்ளத்தாக்கு வனாந்திர வாழ்க்கையின் முடிவை காட்டுகிறதா இருக்கிறது. வனாந்திர வாழ்க்கை என்ன பண்ண போகுது, முடிய போகுது, முடியுது. பாருங்கள், ஏற்கனவே ஒருக்க என்ன பண்ணாங்க அவங்க எண்ணாகம புஸ்தகத்தில் பார்த்தோன்னா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. தலையை என்ன பண்ணுறாரு கர்த்தர், என்ன சொல்கிறார், எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்துலையும் கர்த்தர் அது மாதிரி என்ன பண்ணுவார், என்ன சொல்கிறாரு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்தில் அவங்க கர்த்தர் கணக்கெடுக்க சொல்லும்போது அது அவங்க எகிப்து தேசத்தை விட்டு வெளியில் வந்த 2வது வருஷம். 26ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் கணக்கெடுக்க சொல்கிறது அவங்க எகிப்து தேசத்தை விட்டு வெளியில் வந்த 40வது வருஷம். 2 கணக்கெடுப்புக்கு நடுவில் 38 வருஷம் வித்தியாசம் உண்டு. அது ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை அந்த இடத்துல வந்துடுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எகிப்திலேருந்து அவங்களை வெளியில் வர சொல்கிறாரு. வர வைத்து அவங்களை என்ன பண்ணுறாரு, சிவந்த சமுத்திரத்தை கடக்க வைத்து சீனாய்க்கு வந்து கர்த்தர் அவங்களை கற்பனைகளை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முன்னேறி வர கூட்டிகிட்டு வரும்போது அவங்க காதேஷ் பர்னேயாவில் வந்து
அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்த்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் போனால் செத்துருவோம். கர்த்தர் என்ன பண்ணார், கோபம் கொள்கிறார். அவங்களோட அவிசுவாசத்தை பார்த்து, கீழ்ப்படியாமையை பார்த்து, நீங்கள் என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி திரும்பி போக சொல்லுகிறார். அவ்வளோ தூரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாக்குத்தத்தத்துக்குள்ளே நுழைவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இழந்து போகப்பட்டது. அந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு, கை நழுவி போயிடுச்சு. அவ்வளோ தூரம் வந்து என்ன ஆயிடுச்சு, வாக்குத்தத்தம் கிடைக்கல. ஆனால் இந்த முறை அவங்க சித்தீமுக்கு வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பு, செகண்ட் சான்ஸ். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு கர்த்தர் கொடுக்கிறது ரெண்டாவது சான்ஸ் தான் சித்தீம். அப்போ சித்தீம் என்ன பண்ண, எதை வெளிப்படுத்துகிறதா இருக்குது, எதற்கு திருஷ்டாந்தமாய் அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் கொடுக்கிற இன்னும் ஒரு வாய்ப்புக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா நாம் பார்த்தோம், 1ஆம் அதிகாரத்தில் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறதுன்னு. 26:5 வாசிக்க ஆரம்பிக்கலாம். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 5 வாசிக்க ஆரம்பிக்கலாம். ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன். ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும், பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும், எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும், கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே. இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 43,730 பேர். நமக்கு தெரியும், யாக்கோபுக்கு பிறந்த குமாரர் ஒவ்வொருத்தரும் 12 பேர் இருந்தாங்க. இதில் முதல்ல மூத்தவன் ரூபன். ரூபனை குறித்து வருகிறது 43,730 பேர்னு கணக்கு. தலை எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கோத்திரத்தில் அப்படின்னு சொல்லி கணக்கு வருகிறத பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்த்தோமானால் தொடர்ந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கர்த்தர் கணக்கெடுக்க சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கெடுக்க சொல்லுகிறார். ஏன்னா அடுத்த வருகிற அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதற்கு ஏற்றபடி என்ன பண்ணணும், நிலத்தை பங்கிடணும், கானானை பங்கிடணும். இப்போ நான் எவ்வளோ அதிகமாய் பெருகி இருக்கிறேனோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், எனக்கு வாக்கு தத்தத்தில் பங்கு உண்டு. நான் குறைவாக இருப்பேன், ஆனால் கொஞ்சம் கிடைக்கும், நிறையா இருந்தால் நிறையா கிடைக்கும். அப்போ கர்த்தர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, கணக்கை எடுக்க சொல்கிறார். இதில் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்துலையும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. சில கோத்திரத்தில் கூடியிருக்கிறாங்க, சில கோத்திரத்தில் இன்னும் நிறைய கோத்திரத்தில் ஆட்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு குணாதிசயத்தை, ஒரு கிறிஸ்தவரோட வாழ்க்கையில் ஒரு குணாதிசயத்தை குறிக்குதுன்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூதான்னா துதின்னு அர்த்தம், சிமியோன் அப்படின்னா கர்த்தர் கேட்டார்னு அர்த்தம், எப்ராயிம்னா கனி, இரண்டத்தனையான கனின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயத்தை குறிக்கிறதுல ரொம்ப அதிகமாக அடிபட்ட கோத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமியோன் கோத்திரம். சிமியோன் கோத்திரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்னா 59,300 பேர் முதல் அதிகாரத்தில். என்ன முதல் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிமியோன் கோத்திரத்தில் 22,200 பேர். 59 எங்கே இருக்குது, 22 எங்கே இருக்குது? அவ்வளோ குறைஞ்சிட்டாங்க, அவ்வளோ குறைஞ்சிட்டாங்க. சிமியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். யார்? இது லேயாள் அவருடைய மகனுக்கு அந்த பெயர் வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணிட்டார், என்னோட அங்கலாய்ப்பை கேட்டேன், சிறுமையெல்லாம் பார்த்து கர்த்தனுக்கு இந்த மகனை கொடுத்தாருன்னு சொல்லி கர்த்தர் கேட்டாருங்கிற அர்த்தத்தில் அந்த பெயரை வச்சா. இப்போ இந்த கர்த்தர் கேட்டாருங்கிற அந்த கோத்திரம் என்ன ஆயிடுச்சுது, குறைஞ்சி போச்சு. நம்ம வாழ்க்கையில் கூட ஆவிக்குரிய அந்த நடையில், விசுவாச ஓட்டத்தில் அநேக நாட்கள் போச்சுன்னா நமக்கு கூட என்ன ஆயிடுதுன்னா, கர்த்தரன் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை குறைஞ்சி போயிடுது. குறிப்பாக சொல்லணும்னா, நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போராடும் பொழுது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது எனக்கு கூட என்னதான் ஆயிடுது, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை போயிடுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போனது ஆச்சரியம் இல்லை. 40 வருஷம் ஆயிடுச்சு, 38 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றுறாங்க. கர்த்தரின் ஜெபத்தை உண்மையிலே கேட்டாரா? கர்த்தரின் அங்கலாய்ப்பை கவனித்திருக்கிறாரா? ஆகாரோட அங்கலாய்ப்பெல்லாம் கவனிக்கிறாரு, ஏன் அங்கலாய்ப்பை கவனிக்கலையா? இந்த கேள்வி வருது இல்லையா? கர்த்தர் அந்த நாட்களில் அதுக்கு தான் கணக்கு எடுக்க சொல்கிறார். எது குறைவாக இருக்கிறதோ அதை சரி செய்து கொள்ளணும். அதன்படி தான், எனக்கு இருக்கிற பலத்தின்படி தான் நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒன்று, நம்ம இங்கே முதலாவது கணக்கெடுக்க வேண்டியது என்னுடைய பலத்தை. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 28-31 முதல் வாசித்து பார்த்தா, கர்த்தர் அவரை பின்பற்றுவதற்கு கொடுக்க வேண்டிய அந்த கிரயத்தை கணக்கு பார்க்க சொல்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 14:28-31. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அப்போ என்ன செலவாகும்னு என்ன பண்ணணும், கணக்கு
பார்க்கணும். என்ன எனக்கு பலம் இருக்குதா, என்னால் முடியாதான்றது என்ன பண்ணணும், நான் கணக்கு பார்க்கணும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும் முன்பாக அந்த சுத்தீமின் அனுபவமும் அதுதான். நான் என்ன பண்ணணும், உட்கார்ந்து என்னால் முடியாதான்னு என்ன பண்ணணும், கணக்கு பார்க்கணும். ஒருவேளை முடியாதுன்னா என்ன பண்ணிடலாம், திரும்பி போயிடலாமா? அப்படியா? என்னால் வாக்குத்தத்தத்தெல்லாம் சுதந்திரிக்க முடியாது, அப்படி இல்லை. என்னால் முடியாதுன்னா நான் கர்த்தர் இடத்துல கேட்டு என்ன பண்ணலாம், என் பலத்தை அதிகரித்து கொள்ளலாம். எங்கே என்னிடத்துல பலவீனம் இருக்குதோ அங்கே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய கிருபையை தருவார். ஆனால் எனக்கு பலம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஏமாந்து போவேன். அப்போ நான் நிச்சயமாக என்ன பண்ணணும், என்னை நான் உட்காந்து கணக்கு பார்க்கணும். என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன, என்னால் ஏதோ செய்ய முடியாது. நான் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய சுயத்தை நம்பி என் பலத்தை நம்பி நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் விழுந்து போகக்கூடாது. அப்போ உட்கார்ந்து என்ன பண்ணணும், என்னுடைய பலத்தை நான் கணக்கெடுக்கணும். கர்த்தர் அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும்படி சொன்னார். அடுத்து எதை பார்க்கணும், கணக்கு பார்க்கணுன்னா கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை பார்க்கணும். கர்த்தர் 40 வருஷம் நடத்திட்டு வந்தாரே, அவர் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார், அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குமானால், அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இருக்குமானால் தொடர்ந்து முன்னேறவும் உதவி செய்வாருங்கிற விசுவாசம் நிச்சயமாக எனக்கு இருக்கும். அப்போ கர்த்தர் கடந்து வந்த பாதைகள் என்ன பண்ணணும், நான் உட்காந்து கணக்கு பார்க்கணும். எந்தெந்த வழியில் கர்த்தர்னையே நடத்திட்டு வந்தார், கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் என்ன செய்தார், கர்த்தரை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணார்ன்றதை என்ன பண்ணணும், நம்ம யெகோவா நிசியை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறார், அமலேக்கியர் மேலே ஒரு வெற்றியை தருகிறார். அப்படி தொடர்ந்து வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்திட்டு வர்றாரு. ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, போஷிக்கிறார். இப்போ கர்த்தர் நடத்திட்டு வர்ற பாதைகள் என்ன பண்ணணும், உட்காந்து கணக்கு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரோட உண்மை என்னன்னு கணக்கு பார்க்கணும். உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. என்னாச்சுதான், வஸ்திரம் பழசாகலை, கால். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்கிட்ட கூட 20 வருஷம் பழைய சட்டையெல்லாம் நான் இப்போ கூட வச்சுருக்கிறேனே, உண்மை தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் இந்த காலேஜ் படித்தப்போ வச்ச சட்டையெல்லாம் கூட இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்குது. அப்படியே கிளியாமல் கரப்படாமல் கூட அப்படியே வச்சுருக்கிறேன். சில சமயம் எடுத்துகிட்டு போட்டுட்டு போவேன். ஆனால் அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லை. ஏன்னா நான் அதை துவைக்கிறேன், பராமரிக்கிறேன். இவங்க வனாந்தரத்தில் இருந்தாங்க, புழுதியில் நடந்தாங்க, துவைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இருக்காது. ஆனால் வஸ்திரம் என்ன ஆகலை, பழசாகலை. கால் என்ன பண்ணல, அவ்வளோ வருஷம் நடக்கிறாங்க, கால் என்ன ஆகலை. இதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லைங்க. இவங்க யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, இவங்க கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின ஜனங்கள். இவங்களுடைய வஸ்திரம் பழசாகலை, இவங்களுடைய கால் வீங்கலை. நம்ப முடியலையா? அதுதான் வேதத்தில் எழுதியிருக்கு, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலையே. அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியலை. கர்த்தர் கேட்குறாரு, இவங்க எத்தனை வருஷம் எவ்வளோ காரியங்கள் அற்புதம் செஞ்சு இன்னும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் இவங்க வஸ்திரத்தை அவர் பழசாய் போக விடலை, இவங்க காலை அவர் வீங்க விடலை. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவரா இல்லையா? நமக்கு கூட யோசித்து பார்ப்போம். எவ்வளவு சூழ்நிலைகள் வழியாக நடந்து வரோம், நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோசித்து பார்ப்போமே. கர்த்தரோட உண்மையில் என்றைக்காவது குறைந்து போயிருக்கிறாரா? நம்ம இடத்துல என்றைக்காவது கொஞ்சம் கோவப்பட்டு நான் உனக்கு கொடுக்குறது இன்றைக்கி நான் நிறுத்திறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? 40 வருஷம் மன்னா வந்தது, யாருக்கு வந்தது? கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு, முறுமுறுக்கிறவங்களுக்கும் முறையிடுகிறவர்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சாப்பாடு கொடுத்தார். எவ்வளோ உண்மை உள்ளவர். அதை உட்காந்து நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் இத்தனை ஆண்டு நடத்தி வந்திருக்கிறாரு என்னைய, நான் எவ்வளோ உண்மை இல்லாதவனாக இருந்திருக்கிறேன், கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அது என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அது என்னுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும், நான் முன்னேறுவதற்கு அது எனக்கு என்ன பண்ணும், உதவி செய்யும். அதுதான் சித்தீம் பள்ளத்தாக்கினுடைய அனுபவம். அது மாத்திரம் இல்லை, இந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் அவங்க இறங்கி இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா மோவாபின் ராஜா என்ன பண்ணுறான், அவங்கள சபிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், ஆள் கூலி பொருத்தி கூப்பிடுறான், பிழையாமல் கூப்பிடுறான். இவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, இவங்களை சபிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கேருந்து கிளம்பி வரான்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கூடாரத்தில் சாப்பிட்டு தூங்கி அமைதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பிழையாமுடைய வழியை மறித்து குறுக்க கர்த்தர் நிற்கிறார். ஆனால் இந்த அனுபவம் என்னென்னா, இத்தனை வருஷம் சத்ரு என்னை கெடுக்க பார்த்தான், நான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அவனை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். நான் இன்னைக்கு நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. எனக்கு தெரியாது அவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார்னு. ஏன்னா நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சாட்சி சொல்ல கூப்பிட்டா கர்த்தர் என்ன செஞ்சார்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு தெரியாத அளவுக்கு கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். யோசித்து பார்ப்போமே, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். அந்த அனுபவம் தான் சித்தீமின் அனுபவம்.
அது மாத்திரம் இல்லை, அது பார்த்திங்கன்னா தொடர்ந்து எண்ணாகமம் 25 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட வஞ்சனையாக இவங்களை பாவம் செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க முன்னேறக்கூடாதுங்கிறது சத்துருனுடைய நோக்கமாக இருக்கிறது. நீ என்ன பண்ணக்கூடாது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, சுதந்திரிக்க கூடாது, நீ வரக்கூடாதுங்கிறது தான் சத்துருனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு வஞ்சனையாக என்ன பண்ணுறாங்க, பாவத்தை உள்ளத்து நிற்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஒரு அனுபவமும் இருக்குது. ஆனாலும் கிருபையுள்ள தேவன் இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தார். சொல்லியிருக்கலாம் நீ இப்படி பாவம் செஞ்ச, நீ திரும்பி போன்னு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பாவ நிவர்த்தி செய்து அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த தொடர்ந்து முன்னேற உதவி செய்கிறார். இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். எலியாசருடைய மகன் பினெகாஸ் எழும்பி என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு வேசித்தனம் நடக்கிற இடத்துல போய் என்ன பண்ணுறான், உருவ குத்தி போடுறான். நம்ம கூட என்ன பண்ணணும்னா கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராக முன்னேறுகிற நாட்களில் பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சமும் சகிக்கக்கூடாது. உடனடியாக என்ன பண்ணிடணும், அதை நீக்கி போடணும். எவ்வளவு ஆக்ரோஷமாக செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. அதில் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், ஐயோ என் காசு அதில் மாட்டிக்கிட்டு இருக்குதே, அவங்கக்கிட்ட இதை நான் சொன்னால் என்ன ஆகுமோ, அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியுமோ, இதெல்லாம் நம்ம நினச்சி என்ன பண்ணிடுறோம், செய்ய வேண்டியதை பாவத்தை நிறுத்த வேண்டிய பாவத்தை நிறுத்தாமல் என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். பினெகாஸ் கவலைப்படலை, உருவி குத்தி போட்டான். கர்த்தர் சொல்கிறார், இவன் என்ன பண்ணான், என்னோட கோபத்தை என்ன பண்ணான், அவன் அடக்கி போட்டான். வைராக்கியம் காண்பித்து என்ன பண்ணான், இந்த இடத்துல பாவ நிவர்த்தி செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அனுபவமும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், வாக்கு தத்துவத்துக்கு நேராய் முன்னேற முடியும். அந்த சித்தீமில் தான் அதுவும் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, சித்தீமில் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மோசே நீ போக வேண்டான்னு சொல்லிட்டு யோசுவா தலைவனாக ஏற்படுத்தப்படுகிறது. எங்கே, சித்தீமில் ஒரு பழைய தலைமை போய் ஒரு புதிய தலைமை வருகிறது. மோசேயினுடைய தலைமை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். கர்த்தரிடத்துல வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் அவங்களுக்கு போதித்த ஒரு மனிதனாக இருந்தான். அது மோசேயினுடைய தலைமைத்துவம். யோசுவாவினுடைய தலைமைத்துவம் முன்னாடி போய் யுத்தம் பண்ணுறது, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறது. ரெண்டுக்கும் வேறு வேறு அனுபவங்கள். இத்தனை வருஷம் நம்ம கடந்து வந்தோம், கற்றுக்கொண்டே வந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வந்தோம். இனி வருகிற நாட்கள் செயல்படும் நாட்கள். அந்த மாற்றம் வருவது சித்தீமில். அதுதான் சித்தீம் பள்ளத்தாக்கின் அனுபவமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு, புதுப்பிக்கிறார். உபாகமம் 29:1 வாசிக்கலாம். ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரருடைய பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையே அல்லாமல் மோவாபின் தேசத்திலே அவர்களுடைய உடன்படிக்கையை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்க சீனாய் மலையில் பண்ண உடன்படிக்கை எல்லாமே இங்கே ஒரு உடன்படிக்கையை மீண்டுமாய் செய்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கை அங்கே என்ன பண்ணுது, ஜனங்களோடு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களில் சித்தீமுடைய அனுபவம் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கர்த்தர் கொண்டு வர்றார். ஆமாம், இவ்வளோ நாள் நான் கர்த்தரோடு தான் நடந்தேன், ஆனால் புதுப்பிக்கிறது நான் என்னென்னா அதை மீண்டுமாய் சொல்லி நான் உறுதிப்படுத்தேன். ஆமாண்டவரே, இதுதான் நீங்கள் சொன்னது, இதை நான் கேட்டு நடப்பேன், நிச்சயமாய் கேட்டு நடப்பேன். மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கறது, மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறது, மீண்டுமாய் அதில் நான் என்ன பண்ணுறது, தீர்மானம் எடுக்கிறது. இந்த ஒரு காரியம் நடந்தது சித்தீம் பள்ளத்தாக்கில். இது சித்தீம் பள்ளத்தாக்கின் அடையாளமாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசிகளாய் மாறுகிறோம், பிள்ளைகளாய் மாறுகிறோம். உண்மைதான், கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வந்தோடனே வாக்கு தத்தங்களை கொடுக்குறார், வார்த்தையை கொடுக்குறார். உன் வாழ்க்கையில் நான் இவைகளை செய்வேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அவைகளை பெற்றுக்கொண்டேனா, என் வாழ்க்கையில் அவைகள் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறினவா? ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தங்கள் வருகுது, அடுத்த வருஷம் வேறு வாக்கு தத்தம் வந்துடுது. முந்தின வாக்கு தத்தம் நிறைவேறினதா? யோசித்து பார்ப்போமே. என் வாழ்க்கையில் நான் கர்த்தர் எனக்கு வைத்த பாதையில் நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, கர்த்தர் எனக்கு வைத்து அந்த திட்டத்துக்குள்ளே முழுவதுமாய் இருக்கிறேனா, அந்த ஒரு நிச்சயம், அந்த உறுதி எனக்கு உண்டா? ஒருவேளை அது இல்லைன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த சித்தீம் பள்ளத்தாக்க நீர் பாய்ச்சலாக்குவேன். அதாவது மீண்டுமாய் வாக்கு தத்துவத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கான அந்த இடத்தை நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தப்படுத்தி அதை புதுப்பித்து உன்னை அங்கே கொண்டு வந்து நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், உன்னைய வாக்கு தத்துவத்துக்குள்ளே கடந்து பண்ண போகிறேன். உனக்கு திரும்பவுமாய் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். ஒருவேளை ஆரம்பத்தில் நீ ஆரம்பித்த ஓட்டத்தில் என்ன பண்ணிட்ட, வழி தவறி போயிருந்திருக்கலாம், நின்று இருந்திருக்கலாம், பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கூப்பிடுறது, மீண்டுமாய் அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கும்படி முன்னேறு. அதுதான் கர்த்தர் அந்த சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு நீரூற்று என்ன பண்ணும், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்க, அந்த பள்ளத்தாக்கை எங்கே நீர் பாய்ச்சலாக்கணும். ஏன்னா அதுதான்
அந்த வனாந்திர வாழ்க்கையின் முடிவு வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம். கர்த்தர் உன்னை அங்கே கொண்டு வரேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பற்றிக்கொள்வோம். எனக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறார். எனக்கு மீண்டுமாய் நான் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? மீண்டுமாய் என்னை உந்தி தள்ளுகிறார். என்னை என்ன பண்ணுறார்? தூண்டி எழுப்புகிறார். நீ போ, உனக்கு முன்பாக வாக்குத்தத்தம் இன்னும் ஆயத்தமாக இருக்குது, நீ போ, என்ன பண்ணலாம், அதை சுதந்திரித்து கொள்ள முடியும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு புதிய உடன்படிக்கையோடு கூட பண்ணுகிறார். கர்த்தர் மீண்டுமா என்ன பண்ணுறார்? என்னைய இந்த பழைய பாவங்களெல்லாம் நீக்கிட்டு முன்னேறுவதற்கு உதவி செய்கிறார். அதுதான் இந்த சித்திம் பள்ளத்தாக்கின் அனுபவமாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்? கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குதா? அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நான் முழுவதுமாய் பெற்று அனுபவித்திருக்கேன். 100% என் வாழ்க்கையில் செயல்படுகிறதா? இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? வாக்குத்தத்த பூமிக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து அதை இழந்து போய் மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தர்றேன்னு சொல்கிறார். அதுதான் இந்த வசனம் 3:18. மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை தரேன்னு சொல்லி திரும்பி வருவதற்கு, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள அவங்களுடைய காணி ஆட்சிக்கு திரும்பி வருவதற்கு, சுதந்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர், நான் திரும்ப உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், திரும்ப நான் அதை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன், திரும்ப நீ கடந்து வா. இது தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்த்தோமானால் வேறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனோடு இருக்கிற அனுபவமும் வித்தியாசமானதாக இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணியிருப்பார்? ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாரு. நம்ம அதில் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம்? விலகி போயிருக்கலாம், பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், சோர்வு அடைந்திருக்கலாம். நம்மளுடைய அந்த ஓட்டத்தில் கர்த்தர் ஒருவேளை என்ன பின்வாங்கி போயிருந்திருக்கலாம் கர்த்தரை விட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ முன்னேறி வா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? அந்த இடத்த நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடமாக்குறேன். நீ அங்கே வரலாம், அங்கே இளைப்பாறலாம், உன்னை பலப்படுத்தி கொண்டு நீ தொடர்ந்து முன்னேறலாம். அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையாக இருக்குது. நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் சுதந்திரித்து கொண்டிருக்கிறேனா? சோர்ந்து போய் இனிமே முடியாது, இனிமே கிடைக்காதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போயிருக்கிறேனா? என்னுடைய ஜபங்களுக்கு பதில் இல்லை, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. ஒருவேளை நாம் செய்த காரியங்கள், எடுத்த தீர்மானங்கள் ஒருவேளை மனுஷருடைய பொல்லாப்பாக இருக்கலாம், வஞ்சனையாக இருக்கலாம், பிசாசுனுடைய வஞ்சனையாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணியிருக்கலாம்? வாக்குத்தத்தத்துக்கு நேராக போகிறத விட்டுட்டு வேறு காரியங்களுக்கு நேராக போயிருந்திருக்கலாம். ஒருவேளை நானே முடிவெடுத்துருக்கலாம், இனி என்னால் என்ன பண்ண முடியாது, இதை சுதந்திரித்து கொள்ள முடியாது, விட்டுருந்துருக்கலாம். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கிறேன், கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணலை, அந்த நிலைமைக்கு நான் கடந்து வரலை, அதை நான் பெற்றுக்கொள்ளலை. அது எனக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம அதை அறிந்திருக்கிறோம். வெளியில் நம்ம சொல்லுவோம், நான் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், அந்த அற்புதம் செய்தார், இந்த அற்புதம் செய்தார். உண்மைதான், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இந்த வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை நடத்தின தேவன் நம்ம இன்றைக்கு என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு நாளும் நடத்தத்தான் செய்கிறார். ஆனால் வாக்கு தத்தத்தெல்லாம் நான் முழுவதுமாக சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன்னா? அந்த கேள்வி நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்னே கேட்டு பார்க்கணும். இந்த நாளில் கர்த்தர் நம்மை தூண்டுகிறது. அவர் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை, நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த சித்தத்துக்குள்ள முழுவதுமாக நான் கடந்து வர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கலாம். ஆனால் பொதுவான ஒரு வாக்கு தத்தம் நிச்சயமாய் உண்டு. அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. நம்ம அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், என்ன வாக்குத்தத்தம்ங்கிறத நம்ம பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 6:17-18 வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்னு சொல்கிறது இந்த வாக்குத்தத்தம் தான். 18ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். காசை பற்றின வாக்குத்தத்தம் இல்லை, இது உயர்வடைகிறத பற்றின வாக்குத்தத்தம் அல்ல, இது வேற எந்த ஒரு காரியமும் இல்லை. இது என்னது? அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறது. நம்ம சொல்லலாம், ஆமாம் இதுதான் நான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே மாறிட்டேனே, நான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நான் பிள்ளை தானே. கரெக்ட், பிள்ளை தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய
பிள்ளைகளாகும்படி தமிழில் அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்குது, இங்கிலீஷில் ரைட் உரிமை கொடுத்தாருன்னு இருக்குது. அதிகாரமோ உரிமையோ நாம் பயன்படுத்தினாதான் செயல்படும். அவர் என்னைய பிள்ளை ஆக்கலை, அவர் எனக்கு பிள்ளை ஆவதற்கான அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்துட்டார். நான் வேணும்னா பிள்ளையாக நடக்கலாம், நான் வேணும்னா பிள்ளை இல்லாதவனை போல நடக்கலாம், அந்நியனை போல நடக்கலாம். நல்லா யோசித்து பார்ப்போம். நான் வேணும்னா என்ன பண்ணலாம்? அது என்னுடைய உரிமை. கர்த்தர் கொடுத்துட்டா இருந்தா நீ பிள்ளை அப்படிங்கிற அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்குறேன். பிள்ளையான்னு நடக்கணும்னா நடக்கலாம், பிள்ளை இல்லாதவனை போல் என்ன பண்ணலாம்? நடக்கலாம். நம்முடைய கையில் ஒன்று. பிள்ளை தான், சின்ன பிள்ளை, அதுக்கு வளர்ச்சி இல்லை. பிள்ளைன்னா என்ன தான் அர்த்தம்? சிறு பிள்ளைன்னு தான் அர்த்தமே ஒழிய வளர்ந்த குமாரன்ற அர்த்தம் கிடையாது. கர்த்தர், ஆமாம், என்றைக்கு நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன்னா அன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நான் யார்? குழந்தையாக இருக்கிறேன், வளர்றேன். அப்போ தான் ஆவியில் நான் வளர ஆரம்பிக்கிறேன், புதுசாக பிறந்திருக்கிறேன், பாலுங்கிற குழந்தையாக இருக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி அந்த குமாரனுங்கிற அந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னா வாக்கு தத்தம் குமாரன் ஆவதற்கு தான், பிள்ளையாக இருப்பதற்கு அல்ல, சிறு குழந்தையாக இருப்பதற்கு அல்ல. வாக்கு தத்தம் எதுக்கு? குமாரனாக இருக்கிறதுக்கு. சிறு பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? சின்ன பிள்ளைக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? அழுதா பால் கொடுக்கணும், அழாதபடி பார்த்துக்கணும், பிள்ளைக்கு காற்று வந்துக்கிட்டே இருக்கணும், கொசு கடிச்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம அப்படியே யோசித்து பார்ப்போமே. கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி தான் இருக்கிறோம், சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். எத்தனை பேர் வளர்ந்த குமாரர்களாக இருக்கிறோம்? சிறு பிள்ளைக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் என்னென்னா, சின்ன பிள்ளைகிட்ட நம்ம ஒரு கையில் ஒரு பென்சில் கொடுத்தா என்ன பண்ண சொல்லுவோம்? தரையில் எழுதக்கூடாது, செவுத்தில் கிறுக்கக்கூடாது, பேப்பரில் மட்டும்தான் சொல்லுவோமா மாட்டோமா? ஏன் சொல்கிறோம்? பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளையால் முடியாது, ஆர்வக்கோளாறு. இதே வளர்ந்த ஒரு ஆள்கிட்ட, ஒரு 20 வயசு 25 வயசு பையன்கிட்ட பென்சிலை கொடுத்து தரையில் எழுதான்னு யாராவது சொல்லுவோமா? ஒன்று வாங்குகிற ஆள்கிட்ட கோளாறு, இல்லை கொடுக்குறேன்ட்ட கோளாறு, இல்லையா? அப்போ குமாரனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் அதுதான். அந்த காலத்தில் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அடிப்படையாக ஒவ்வொன்றும் படிப்படியாக சொல்லுகிறார். இதை செய்யாத, இதை செய்யாத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள குமாரன்னு மாறிட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஆவியினால் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, நல்லது கெட்டது எதுங்கிற அந்த ஞானத்தை, அந்த அறிவை என்ன பண்ணுறாரு? எனக்கு தருகிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடக்கிறேனா? நான் குமாரனாய் இருக்கிறேனா? வாக்கு தத்தம் குமாரனாய் இருப்பதற்கு நான் குமாரனாய் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? குமாரனாய் மாறி இருக்கிறேனா? கேள்வி அதுதான். எபேசியர் 4:11-15. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். 2 வார்த்தைகள் முக்கியம். 4:11 பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் இனி குழந்தைகளாய் இராமல். நான் குழந்தையா இருக்கக்கூடாது, நான் பூரண புருஷனாய் இருக்கணும். அதுதான் அந்த 2 கொரிந்தியர் 6:17 வாக்கு தத்துவத்தினுடைய அர்த்தம். நான் எப்படி இருக்கணும்? பூரண புருஷனாக இருக்கணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாக இருக்கணும். நான் குழந்தையாய் இருக்க கூடாது. என்னிடத்துல குழந்தைக்குரிய அடையாளங்கள் இன்னும் காணப்படுமானால், நான் இன்னும் அழுது கொண்டு குறை சொல்லி கொண்டு இருக்கிறவனாக இருப்பேனானால், நான் இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இருப்பேனானால், நான் இன்னும் என்ன பண்ணுகிறேன்? எல்லாம் எனக்கு வேணும் 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 வேணும்னு கேட்கிறவனாக இருப்பேனானால், நான் இன்னும் குழந்தையாய் இருக்கிறேன், நான் குமாரனாய் மாறவில்லை. ஒவ்வொன்றும் கர்த்தர் எனக்கு சொல்லி 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 நடத்த வேண்டி இருக்குது. நான் என்ன பண்ணலை? இன்னும் வளரலை. இன்னும் சரியாக சொல்லணும்னா, நான் இன்னும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கவில்லை. தனிப்பட்ட விதத்தில் வாக்கு தத்தங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாய் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தம், நான் அவருக்கு குமாரனாக இருப்பேன், அவர் எனக்கு பிதாவாக இருப்பார்.
யாரை போல இருப்பேன்னா நான் இயேசுவை போல இருக்கணும். அதற்குத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் அதுதான் யோவேல் 3:18 சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், சித்தீம் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்குவேன். அதாவது மீண்டுமாய் நீ இழந்து போன அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ திரும்பி கடந்து வா, திரும்பி கடந்து வா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் தைரியத்தோட, நான் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன்? என்னை பார்க்குறவங்க குமாரன்னு சொல்லுவாங்க, குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியுமா? என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? எத்தனை வருஷமானது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைன்ற உரிமையை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் அந்த பிள்ளைன்ற உரிமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனா, இல்லை குமாரனாய் மாறி இருக்கிறேனா? எனக்கு ஒவ்வொரு காரியமும் சொல்லி 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 செய்ய வைக்க வேண்டியிருக்குதா? யோசித்து பார்ப்போமே. யாரோ ஒருத்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி குத்த வேண்டியிருக்குதுன்னா நான் இன்னும் என்ன பண்ணலை, வளரலை. நான் இன்னும் என்ன பண்ணலை, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கலை. நான் இன்னும் என்ன பண்ணுறேன், வாக்கு தத்தத்தை விட்டு விலகி போனவனாக இருக்கிறேன், இழந்து போனவனாக இருக்கிறேன். ஒருவேளை போராட்டங்கள் இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எளிது அல்ல. நமக்கு ஒரு சத்துரு உண்டு. எப்படி சுத்தியும்ல அவங்க முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சத்துரு என்ன பண்ணா, ஒரு முயற்சி பண்ண அவங்கள சபிக்கும்படியாய் சத்துரு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான், நமக்கு அதை செய்து கொண்டே தான் இருக்கிறான். நம்மளை என்ன பண்ணுறான், வஞ்சிக்க முயற்சி பண்ணுறான், பின்னாடி இழுக்க முயற்சி பண்ணுறான், கீழே தள்ள முயற்சி பண்ணுறான். அவனோட முயற்சி என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே தான் இருக்குது. என்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், என்னுடைய வளர்ச்சிக்கு எதிராக என்ன பண்ணுறான் சத்ரு, செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிலைத்து இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, என்னிடத்துல கடந்து வா, குமாரனாயிரு. நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு சான்ஸ் தரேன். எப்படி சித்தீமில் நான் என்ன பண்ணேன், ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உள்ளே கொண்டு போனேனோ, நான் என்ன பண்ணுறேன், உன்னை வாக்கு தத்துவத்துக்குள்ளே போய் அதை சுதந்திரிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் நான் முயற்சி செய்யணுமே. குமாரனுடைய தன்மைகள் சிலவற்றை பார்க்க முடியும் நாம் வேதத்திலிருந்து. நமக்கு சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விட பெரிய உதாரணம் இந்த உலகத்தில் வேறு யாரும் குமாரன் எப்படி இருக்கிறதுன்றதுக்கு காட்ட முடியாது. முதலாவது பார்த்திங்கன்னா, குமாரன் பார்த்திங்கன்னா பிதாவை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நான் குமாரன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், வின்ஸ்டனும் பிதாவை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நான் அந்த நிலைமைக்கு கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். யோவான் 14:7 மற்றும் 9 வாசிக்கலாம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, என்னை கண்டவன் என்ன பண்ணானா, பிதாவை கண்டிருக்கிறான். யாரை கண்டா பிதாவை கண்டிருக்கிறாங்க? பிதா இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறாரா? கை காலெல்லாம் வச்சுட்டு, தாடியை வச்சுட்டு, நீள முடி வச்சுட்டு, அப்படியா? அதான் அர்த்தமா? இயேசுவுக்கு அந்த உறுதியான நம்பிக்கை இருக்குது. என்னை பார்த்தா என்ன பண்ண முடியும், பிதாவை பார்க்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பிதாவோட இணைந்து இருக்கிறேன். நான் குமாரனாக இருக்கிறேன், அந்த குமாரனாக நடந்து கொள்ளுகிறேன். இப்போ பிள்ளையை பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி. நம்ம சொல்லுவோம், கல்யாண வீடுகளில் பார்த்தா அப்படியே அச்சா அப்பா மாதிரியே இருக்கிறான் சொல்லுவோமா இல்லையா? பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், அப்படியே அப்பா மாதிரி இருக்கு, அப்படியே அம்மா மாதிரி இருக்கிற சொல்லுவோம். எப்படி சொல்கிறோம்? அவங்க அதை அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கிறாங்க, அதே மாதிரி நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி பேசுகிறாங்க. அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க அப்பா மாதிரி இருக்கிறாங்க, அம்மா மாதிரி இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து சொல்லணுமே. இப்போ நான் இயேசு சொல்கிறாரு, என்னை பார்த்தா பிதாவை பார்த்துருக்குறீங்கப்பா. அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நம்ம சொல்ல முடியுமா? என்னை பார்த்து நீ என்ன பண்ணிருக்கிற, தெய்வத்தை அறியாத நீ என்னைய பாரு, நீ தெய்வத்தை பார்க்க முடியும்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுவோம், யோசித்து பார்ப்போமே. சொல்ல முடியுமா? இன்றைக்கி அதுதானே வாக்கு தத்துவம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னு நம்ம சொல்கிறோம், கிறிஸ்துவை யாரும் நம்ம இடத்துல பார்க்க முடிகிறது இல்லையே. கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், இயேசுவை பார்க்க முடியுதா யாராவது நம்மளை பார்க்குறவங்க? அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். அதுதான் வாக்கு தத்துவம், அதுதான் வாக்கு தத்துவம். மற்றவைகளெல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல நான் அவருடைய குமாரன், அந்த ஒரு நிலைக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன்னா. இல்லாட்டினா ஒவ்வொரு தடவையும் எனக்கு சொல்லி 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 இப்படி செய்யக்கூடாது, இப்படி நிற்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்குது. நான் இன்னும் என்ன பண்ணுறேன், குழந்தையாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, குமாரன் என்ன பண்ணுறான், தன் தகப்பன் என்ன செய்கிறாரோ அதையே செய்வதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். குமாரன் ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரன் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நான் சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம், ஆராய்ந்து பார்ப்போம். குமாரன் என்ன பண்ணுறதில்ல, தன்னுடைய தேவைகளுக்காக
கலங்குகிற, வருத்தப்படுகிற, வருத்தத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்ன உண்போம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி நாளை தினத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமானால் நாம் இன்னும் வளரவில்லை, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவில்லைங்கிறது தான் அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா குமாரன் என்ன பண்ணுறான், சுதந்திரவாளியாக இருக்கிறான். பிள்ளைன்னா என்னது, அப்பாவுடையதெல்லாம் பிள்ளைக்கு தான் வரும். குமாரன்னு சொன்னால் ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாய் அவன் இருக்கணும். குமாரன்னா என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும், சொல்லணும், சாட்சி கொடுக்கணும் குமாரன்னு சொல்லிட்டு. அப்படி சாட்சி கொடுக்குறவர் ஆவியானவர் சாட்சி கொடுத்தா நான் குமாரன். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை என்ன பண்ணணும், குமாரனுக்கு நல்லா தெரியும், சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நான் தவறாய் புரிந்து கொள்கிறவனாக இருக்கிறேன்னா நான் இன்னும் என்ன பண்ணலை, அந்த குமாரனுடைய நிலைமைக்கு வரலைங்கிறது அர்த்தம். அப்புறம் குமாரன் பிதா என்ன செய்கிறாரோ அதை மாத்திரம்தான் செய்கிறார், தாமா எதுவும் செய்கிறதில்ல. குமாரனிடத்தில் அதிகாரம் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குமாரனுடைய தன்மை. நேரம் இல்லாதபடி நான் வேகமாக கடந்து போகிறேன். ஒரு நல்ல உதாரணம் நம்ம மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 4:1-11 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். சரி, இருக்கட்டும் பிரதர். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி வேகமாய் கடந்து போகிறேன். இயேசு யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்கிறார். வானம் திறக்கிறது, பிதாவானவரே சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அடுத்து உடனே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இவரை வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பிசாசுக்கிட்ட அவரே நடத்துகிறாரு. அது மாத்திரம் இல்லை, அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு பசி உண்டாகுது. அதுக்கப்புறம் தான் பிசாசு கேட்குற முக்கியமான கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனே குமாரனா. நம்ம இடத்துல யாராவது நீ உண்மையிலே ஒரு கிறிஸ்தவன் தானாப்பான்னு கேட்டுட்டா என்ன பண்ணுவோம், நம்ம கிறிஸ்தவன் இல்லைங்கிறத நிரூபித்து காமிச்சிருவோம். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு மட்டும் யாராவது நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு எங்களை முகத்துக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் கிறிஸ்தவன் அல்ல என்பதை ஒரு 30 நொடிகளில் விளக்கி காட்டி விடுவேன் இல்லையா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் உண்மையிலே குமாரன், வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு, பதிலே சொல்லலை, செஞ்சு காமிச்சார் குமாரன்னா யாருன்னு. அவன் கேட்குறான், நீ குமாரன்னா இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி சொல்லும். பாருங்கள், அவருடைய வார்த்தை உயிரை கொடுத்து உருவாக்கும். அவர் வார்த்தையினால தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணினார். அவர் சொன்னாது மாறப்போகுது. அவர் வார்த்தையானவராக இருக்கிறார். அதுக்கு ஜீவன் கிடையாது. அப்போன்னா ஜீவனை கொடுக்கும். ஜீவனை கொடுக்குற அப்பத்தை உருவாக்குற மனிதர் யார், குமாரன். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நான் அதை செய்ய மாட்டேன்ட்டார். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், எப்படியெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை செய்து நம்ம நியாயப்படுத்துறதுக்கு ஒரு 1000 வசனத்தை என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் இப்படி சொல்லுது, அதனால தான் என்ன பண்ண இதை செய்தேன்னு. ஆனால் இயேசு செயல்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காரியத்தை நியாயப்படுத்துவதற்கு வசனத்தை பயன்படுத்துவோம். இயேசு என்ன பண்ணுறாரு, ஏன் நான் அதை செய்ய மாட்டேன்றதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறார். வசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவோங்கிறது நான் குமாரனா இல்லையாங்கிறத காட்டுது. ரெண்டாவது, கர்த்தர் பிசாசுக்கு இடம் கொடுக்கலை. அவருக்கு உண்மையிலே பசி தான், சரீர பிரகாரமாக பசி தான். ஆனால் என்ன பண்ணலை, இடம் கொடுக்கல. பாருங்கள், என்னுடைய குறைவு நான் குமாரன் இல்லைன்னு தீர்மானிக்கிறது கிடையாது. என்கிட்ட வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணுறது இல்லை, நான் குமாரனா, நான் பிதாவோட எனக்கு உறவு இருக்கா இல்லையான்னு அது தீர்மானிக்கிறது கிடையாது. எது தீர்மானிக்குதுன்னா, நான் அவருக்கு சொல்லி அவர் சொல்கிறத கேட்டு நான் நடக்கிறேனாங்கிறது தான் இருக்குது. ஏசு என்ன பண்ணார், அதை தான் என்ன பண்ணார், செய்து காமித்தார். நம்மெல்லாம் என்ன யோசிப்போம், அப்போ ஆக்கியிருக்கலாமே. ஏசு அதெல்லாம் என்ன பண்ணலை, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அவர் குமாரனாய் நடந்து கொண்டார். பிசாசுக்கு அங்கே இடம் கொடுக்கல. அவனுக்கு ஏன் இவர்கிட்ட கேட்குறான், கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் வாழ்கிறாங்களே, போய் ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டியதானே, நீ குமாரனான்னு. இவர் குமாரன் அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர்கிட்ட கேட்குறான். அவரும் அவர் குமாரன்னு தெரிஞ்சிருக்கிறாரு. நம்மளை கேட்டிருந்தா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு டவுட் வந்திருக்கும், ஆண்டவரே என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் என்னைய கேள்வி கேட்குறாங்க, இது நியாயமா, அவங்க அதை தெரிந்து கொள்ள முடியும், அவங்க கண்களை திறந்துடணும்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இயேசு என்ன பண்ணலை, பதறலை. அவருக்கு அந்த உறுதி இருந்தது. நமக்கு அந்த உறுதி இருக்குதா? குமாரன் நம்ம நினைக்கிறோன்னா, நான் அந்த குமாரன் நிலைமைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன்னா
எனக்கு அந்த உறுதி இருக்குதா? என் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் போராட்டங்கள் வரும்போது நான் எதை பார்க்குறேன்? என் குறைவை பார்த்து தான் என்ன பண்ணுறேன்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரா, கர்த்தர் இடத்துல பிரியமாக இருக்கிறாரா நான் தீர்மானிக்கிறேன். இயேசுவோட வாழ்க்கையில் அன்னைக்கு குறை இருந்ததே, பசி இருந்ததே, ஆனால் அது என்ன பண்ணலை, அவர் குமாரனா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது. அந்த ஒரு உறுதி நமக்கு வேணும், அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். என் இடத்துல இருக்கிற குறைவுகள் என்ன பண்ணுறது கிடையாது, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை மாற்றி போடுவது கிடையாது. நான் குமாரன் தான். யாருக்கு அந்த நம்பிக்கை வரும்னா வளர்ந்தவருக்கு வரும், சிறுபிள்ளைகளுக்கு வராது. இப்போ நான் அந்த வாக்கு தத்துவத்தை நான் சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அடுத்து ஒரு இடத்துல உயரமான இடத்துல பாருங்கள், ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு கொண்டு போகிறான். ஆவியானவரோ வனாந்திரத்துக்கு கூட்டு போகிறாரு, அசுத்த ஆவி தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். அங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான், தாள குதியும். அங்கேயும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன். அங்கேயும் அவர் என்ன பண்ணல, குமாரன்கிறதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனால் குமாரனை என்ன பண்ணார், நடந்து காண்பித்தார். நான் என்ன பண்ண மாட்டேன், ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ரோட்டில் இருக்கிற பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரரை அவர் எனக்கு சாக்லேட் வாங்கி தர்றாருன்னு டெஸ்ட் பண்ணலாம். பெத்த பிள்ளை என்ன பண்ண வேண்டாம், டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக சாக்லேட் கிடைக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அப்பான்னா பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, சோறு போடுவாங்க. யாரோ ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், என்ன பண்ண முடியாது. பிள்ளை ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா எனக்கு சோறு போடுறாரா, அப்பா இன்றைக்கி எனக்கு சோறு ரெடி போடுவீங்களா, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, அரிசி வாங்கிட்டு வந்துட்டீங்களா, எத்தனை பேர் கேட்குறோம். நம்ம வீட்டில் அந்த மாதிரியான உரையாடல் நடக்குதா? ஏன் நடக்கிறது இல்லை? தானான ஒரு நம்பிக்கை, அடிப்படையான ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? ஒரு மாம்ச பிரகாரமான குழந்தைக்கும் தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குமானால், தேவனை பிதான்னு சொல்லுகிற நான் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது தருவீங்களா மாட்டீங்களா, இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுதே, ஏன் நீங்கள் எனக்கு செய்யலைன்னு எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்? ஏசு அப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்னு நினைக்கலாமா? அப்படி ஒரு ஜெபம் இருந்திருக்குமா அவர் வாழ்க்கையில்? எனக்கு தெரியல. அப்படிலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன பண்ணார், உறுதியாக இருந்தார். நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை சோதிக்க மாட்டேன். என் பிதா என்னை பாதுகாப்பார், எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அவரை டெஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம சூழ்நிலையில் எப்படி இருக்கிறோம்? நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டேன் என்று கருதுவேனானால், சுதந்திரித்து கொண்டேன் என்று கிளைம் பண்ணுவேன்னா, நான் இந்த ஒரு நிலைமையில் கடந்து வருகிறேன், நான் இயேசுவை போல நடக்கிறேன். யோசித்து பார்ப்போம். இயேசு இந்த இடத்துலையுமே என்ன பண்ணல, அவர் குமாரன்னு சொல்லி கிளைம் பண்ணலை. ஆனால் இயேசு என்ன பண்ணார், குமாரனாய் நடந்து காண்பித்தார். அது மாத்திரம் இல்லை, ஒரு முக்கியமான காரியம். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, தானியேலை போல் அந்த விசேஷித்த ஆவியை எனக்கு தாங்க. யோசேப்புக்கு இருந்த அந்த வரங்கள், ஆவியின் வரங்கள் எனக்கும் தாங்க, ஞான வரங்களை தாங்க. இதெல்லாம் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. நான் கர்த்தர் என்ன பண்ணுறார், அவருடைய ஆவியை வேறொரு காரியத்துக்கு முக்கியமாக கொடுக்குறார். கர்த்தர் அவருடைய ஆவி என்ன பண்ணுறாரு, இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு கொடுக்குறார். வாசிக்கலாம், கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நம்ம ஆவியானவரை கேட்குறது எதுக்கு கேட்போம்? வரங்களில் செயல்படுறதுக்கு, வல்லமைகளை பயன்படுத்துறதுக்கு, அற்புதங்களை செய்கிறதுக்கு. என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம், ஆண்டவரை குமாரனா நடக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் அந்த அப்பா பிதாவின் கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தாங்க. அதைத்தான் அவர் அடிப்படையாக தர்றாருங்க. அதைத்தான் அவர் முதல்ல தர்றார் கர்த்தர். அது இல்லைன்னா நம்ம பிள்ளைகளே இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொண்டும் நான் குமாரன் அல்லாதவனை போல இருப்பேனானால் நான் வாக்கு தத்துவத்தை இன்னும் சுதந்திரிக்கவில்லை. யோவேல் 3:18 எனக்கு தான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவா, கடந்து வா, அந்த வாக்கு தத்துவம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, நீ அதை சுதந்திரித்து கொள்ளலாம். இன்றைக்கி நான் குமாரனாய் மாறினால் என்னை பார்க்குறவங்க தேவனை பார்ப்பாங்க. நான் கர்த்தருடைய அந்த பரிபூரணத்தில் நடந்து கொள்ளுவேன். நான் என்ன பண்ண மாட்டேன், என்கிட்ட இல்லைன்னு என்ன பண்ண மாட்டேன், சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். நான் கொடுக்கிறவனாய் நான் மாறுவேன். நான் என்ன பண்ணுவேன், தேவனை வெளிப்படுத்துவேன். அவருடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுவேன், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு எனக்கு சரியாய் தெரிந்திருக்கும். அதில் எனக்கு சந்தேகம் இருக்காது. அதை நான் டவுட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண மாட்டேன், தேவனுடைய வார்த்தைகளை தவறாய் பயன்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன். என் சுயத்திற்கு, என்னுடைய சரீர பிரயோஜனத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறவனாய் குமாரன் இருப்பது இல்லை. இன்னைக்கு யோசித்து பார்ப்போமே, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேனா? கர்த்தர் நிச்சயமாக தந்திருக்கிறார். நான் அதன்படி நடக்கிறேனா? நாம ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு எல்லாம் கேட்குறோம், கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்கிறோமே, குமாரனாய் நடக்கிறேனா? பிள்ளையா இருக்கிறேனா? வளர்ந்த பிள்ளையாய், தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவனாய், அவருடைய திட்டத்தை செய்கிறவனாய், அவருக்காய் பாடுபடுகிறவனாய், அவரோடு இணைந்து நடக்கிறவனாய் இருக்கிறேனா? இன்னைக்கு அது இல்லைன்னா எந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்தை என்ன பிரயோஜனம்? வேற எல்லா வாக்கு தத்துவமும் வீணாயிடுச்சு. கர்த்தர் கூப்பிட்டது முதல்ல பிள்ளையாயிருந்தானே, அப்புறம் தான் மற்றதெல்லாம்.
இன்னைக்கு மற்றதெல்லாம் தேடுகிறோம், தேவனோடு இருக்கிற அந்த உறவை விட்டு விடுகிறோமே, அந்த உறவில் இருக்கிற அந்த வளர்ச்சி, அந்த நெருக்கத்தை விட்டு விடுகிறோமே. கர்த்தர் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்குது. எதுக்குன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கும்படியாய், உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய். உலக பிரகாரமானது தானாய் கடந்து வரும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறது நிச்சயமாய் தருவார். ஆனால் கர்த்தர் எனக்கு முதலாவது வைத்திருக்கிறது அவருக்கு குமாரனாய் குமாரத்தியாய் இருப்பது. அதை பெற்றுக்கொள்வது என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். இன்றைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அழைப்பு, நான் உனக்கு அந்த சித்திம் பள்ளத்தாக்க நீர் பாய்ச்சலான இடமாய் மாற்றி தருகிறேன், நீ கடந்து வா, நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக்கொள், நான் உனக்கு உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் இன்னுமே என்ன பண்ண மாட்டேன், உன்னை பின்வாங்கி போக விட மாட்டேன், எப்படியாவது நான் என்ன பண்ண உன்னை கரை சேர்ப்பேன். கர்த்தருடைய கரங்களை பிடித்து கொண்டு முன்னேற ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை தனிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், அவைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற செகண்ட் சான்ஸ், அழைத்தார், இத்தனை வருஷம் வந்தோம், ஆனால் என்ன பண்ணலை, சரியான வளர்ச்சி இல்லை, முழுவதுமான அந்த வளர்ச்சிக்குள்ளே கடந்து வரும்படியாய் தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுப்போம், அந்த வளர்ச்சிக்கு நேராக முன்னேறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஐயா. ஒரு நாள் ஆண்டவரை நீங்க எங்களை உங்களுடைய திட்டத்தை விட்டு எங்களை வெளியில் எடுக்கல ஐயா. உங்க கண்களை எங்களை விட்டு விலக்கல ஆண்டவரே. நாங்க வழி விலகி போயிருந்திருக்கலாம், நாங்க எங்களை வஞ்சித்து கொண்டிருந்திருக்கலாம், எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளில் ஆண்டவரே தெளிவாய் தீர்மானமாய் எங்களை அழைக்கிற, உமக்குள்ள கடந்து வந்து உமக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், உம்முடைய குமாரனுடைய வளர்ச்சிக்கு தக்கதான அந்த பூரண வளர்ச்சிக்கு நாங்கள் கடந்து வரும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இந்த காலை வேளையில் யார் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறாங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, கரங்களை பிடித்துக் கொள்ளும், தொடர்ந்து முன்னேற உதவி செய்வீராக. சத்துரு போராடலாம், ஆனால் குறுக்க நின்று ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு ஐயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இந்த காலை வேளையில் பெருகட்டும் ஆண்டவரே. யார் யார் எங்களால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது, எங்களால் முன்னேற முடியாது சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, இந்த காலை வேளையில் உம்முடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இறங்கி சகாயம் பண்ணும்படியாய், பலப்படுத்தும்படியாய், உதவி செய்யும்படியாய், ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவருடைய அந்த கண்ணோட்டங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு தெளிவான பார்வையுடையவர்களாய் மாறட்டும். ஆமாண்டவரே, வருகிற நாட்களில் அந்த வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொண்டு குமாரத்திகளுமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து வர கிருபை செய்வீராக. எங்களுடைய பலத்தில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால, எங்களுடைய ஞானத்தில் அல்ல, உம்முடைய ஞானத்தினால, எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால் எங்களால் செய்ய முடியும். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆளுகை, சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.